நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறேன். என்னுடைய தகப்பனார் பிரதர் எம் பரமதாஸ் அவர்கள் வாழ்ந்த நல்ல வாழ்க்கைக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். இந்த உலகத்தினுடைய ஓட்டத்தை முடித்து 2 வருடங்கள் கடந்த நிலைமையில் என்னுடைய வாழ்வை குறித்து ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்வதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து கிறிஸ்தவ முறைப்படி வளர்க்கப்பட்டிருந்தாலும் ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த என்னுடைய தகப்பனாரை 1981 ஆண்டு கர்த்தர் ரட்சித்தார். ஆண்டவர் ரட்சித்த சில மாதங்களுக்குள்ளாகவே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பெரிய வாஞ்சை அவர்களுக்குள்ளாக ஏற்பட்டது. அதே வருடத்திலே ஒரு நாள் காலை வேளையிலே ஃபீபா ரேடியோவிலே ஒரு தேவ மனுஷர் கொடுத்து கொண்டிருந்த செய்தியை உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்த போது சடுதியாய் பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய தகப்பனார் மேலே இறங்கி வந்தார். அந்த நிகழ்வு இன்றும் கண்களுக்கு முன்பதாய் நிற்கிறது. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு பற்பல பாஷைகளை பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார். கர்த்தருடைய ஆவி வரும்போது நீ வேறு மனுஷனாய் மாறுவாய் என்கிற வார்த்தையின்படி அவருடைய வாழ்க்கை மாறினது. கர்த்தர் அவரை தன்னுடைய கரங்களில் எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். அரசாங்க வேலையோடு கூட ஆண்டுடைய ஊழியத்தை பல ஆண்டுகளாக மெய்ப்பனின் குரல் ஊழியத்தோடு இணைந்து என்னுடைய தகப்பனார் நிறைவேற்றினார்கள். தகப்பனாருடைய ஊழியத்தின் மூலமாய் பிசாசின் கட்டுகளில் இருந்து நூற்றுக்கணக்கான ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள். அநேகரை ஆண்டவர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பினார். இறுதி வரைக்கும் கர்த்தருக்காக பரிசுத்தமாய் உண்மையாய் வாழ வேண்டும் என்கிற அந்த வைராக்கியத்தோடு வாழ்ந்து 2023 வருடத்தினுடைய மார்ச் மாதத்திலே தன்னுடைய 79வது வயதிலே தன்னுடைய ஓட்டத்தை முடித்து மறுமைக்குள்ளாக பிரவேசித்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஆபேலை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் மரித்தோம் என்று பேசுகிறான் என்று. தகப்பனார் வாழ்ந்த நல்ல வாழ்க்கைக்காக தேவனை மகிமைப்படுத்தின தேவ ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்கிற அந்த தரிசனத்தோடு ஆத்தும பாரத்தோடு தேவனுக்காக பயன்பட்ட அந்த வருடங்களை நினைத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய தகப்பனாரோடு கூட என்னுடைய தாயாரும் அவர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள் குடும்பமாய் பல ஆண்டுகளாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். என்னுடைய தகப்பனாருடைய அந்த அடக்க ஆராதனையின் போது கொடுக்கப்பட்ட செய்தி மிக வல்லமையான ஒரு தெய்வ செய்தி. ஒரு தனி மனுஷன் ராஜ்யமாவது எப்படி என்கிற தலைப்பிலே கனத்திற்குரிய பாஸ்டர் ராபர்ட் ரொனால்ட் அவர்கள் வழங்கின செய்தியை இந்த வீடியோ தொகுப்போடு வழங்குகிறோம். இதை கேட்டு நீங்கள் பயனடைய உங்களை இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாய் கேட்டுக்கொள்ளுகிறோம். நமக்கு தேவன் கிருபையை கொடுத்திருக்கிற காலங்களிலும் கர்த்தருக்காக எதையாவது செய்ய, உண்மையாய் வாழ, பரிசுத்தமாய் வாழ, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்வராக. என்னுடைய தகப்பனார் வாழ்ந்த நல்ல வாழ்க்கைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இந்த வீடியோ தொகுப்பை நீங்கள் ஒவ்வொருவரும் கண்டு ஆசீர்வதிக்கப்பட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அருமையான பரமதாசை அவர்களுக்காக, அவர்களை கொண்டு ஆண்டவர் தேசத்தில் செய்த எல்லா ஊழியங்களுக்காக
கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். முதல்ல 2000ஆவது ஆண்டு ஏப்ரல் மாதம் இங்கே நடந்த கன்வென்ஷனில் கடந்து வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பேச ஆண்டவர் கிருபை தந்தார். கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள் இந்த ஊழியத்தோடு தொடர்பில் இருக்க ஆண்டவர் தந்த கிருபையை எண்ணி பார்க்கிறேன். நான் 15 நிமிஷம் பேசுவேன். அத்தனை பேரும் கவனித்திருக்கும்படி தயவாய் உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். தனி மனிதன் ராஜ்யமானான் எப்படி? இன்னும் மேடையில் ஆட்களை பேச விட்டா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அங்கே பாருங்க, ஆட்கள் சுற்றி இருக்கிறது, கூர்மையாக கவனித்து கொண்டிருக்கிறது. இது எதை காட்டுது? ஒரு மனிதன் ராஜ்யமானான் எப்படி? அதுக்கு ஒரு 5 காரியத்தை சொல்ல போறேன். தனி மனிதன் ராஜ்யமாக முடியுமா? குமரி மாவட்டத்தில் பிரசங்கம் பண்ண வந்தார் சாது சுந்தர் சிங். இது வரலாறு. அவர் குமரி மாவட்டத்தில் பிரசங்கம் பண்ண வந்தப்போ ட்ரெயினில் வந்து இறங்கி அவரை சாரட் வண்டியில் உட்கார வச்சு அவரை வடசேரி வழியாக கொண்டு போகிறாங்க. யாரும் அவரை நெருங்காதபடி பார்த்து கொண்டாங்க. சாரட் வண்டியில் அவர் உட்கார்ந்து வரும்போ ரோட்டு சைடில் ஒரு வீட்டில் ஃப்ரெண்டில் ஒரு பெண் பிள்ளைய கட்டி போட்டிருக்கு. கூட இருக்கிற ஆள்கிட்ட அவர் கேட்டார், எது ஏன்? அப்போ அவங்க சொன்னாங்க, பைத்தியம். சாரட் வண்டியிலிருந்து இறங்கின சாது சுந்தர் சிங் அந்த வீட்டுக்கு முன்ன கட்டப்பட்டிருந்த பிள்ளைக்கு பக்கத்தில் போய் பெற்றோரை கூப்பிட்டு சொன்னார், அந்த பிள்ளை அவுத்து விடுங்க. அவங்க சம்மதிக்கல. இவர் சொன்னார் அவுத்து விடுங்க. கடைசி அவுத்து விட்டாங்க. அந்த பிள்ளை வயலண்ட் ஆகவே இல்லை. அந்த பிள்ளை ஒரு பாஸ்டரை கல்யாணம் பண்ணிச்சு. அந்த பிள்ளைக்கும் அந்த பாஸ்டருக்கும் ஒரு குழந்தை பிறந்து, அந்த குழந்தை குமரி மாவட்டத்தில் டெப்யூட்டி கலெக்டராக இருந்து சாரட்டில் வந்த ஒரு மனுஷனுடைய ஒரு நிமிட பார்வை ஒரு பிள்ளைய குமரி மாவட்டத்தின் ஆளுகையில் வருகிற அளவில் தனி மனிதன் ராஜ்யமாய் மாற முடியும். ரோம நாட்டில் நாணயம் அச்சிடும்போ அந்த நாணயத்தில் ஒரு பகுதி அரசனுடைய பணமாக்கும், சீசருடையது. ஆனால் இன்னொரு பகுதியில் 2 படம் இருக்கும். அது என்னன்னா, உழுது கொண்டிருக்கிற ஒரு காளை, அதுக்கு பக்கத்தில் ஒரு பலிபீடம். இது 2ம் பேசுது. இந்த உழுது கொண்டிருக்கிற காளை என்ன சொல்ல தெரியுமா? ஆரோக்கியம் உள்ளது வர வேலை செய். அந்த பலிபீடம் என்ன சொல்ல தெரியுமா? எப்போ ஆரோக்கியம் இல்லைன்னு தோணுதோ அப்பவே பலிபீடத்தில் வந்து படுத்து மடிந்து விடு. 5 காரியங்களை கவனிங்க. தனி மனிதன் ராஜ்யமான சம்பவம் பைபிள்ல எங்க சொல்லியிருக்கு தெரியுமா? ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தில். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டில் வச்சு வாசிச்சு அந்த பகுதிக்கு ஒரு புதிய பேர் வைக்கணும்னு நினைச்சா என்ன பேர் வைக்கலாம் தெரியுமா? அடக்கம். ஆதியாகமம் 35 மொத்த அடக்கமாகும். மொத்த அடக்கம். அடக்கம் பண்றது யாரு? யாக்கோபு. எவைகள் அடக்கம் பண்றாங்கிறதுக்கு 5 காரியங்களை சொல்லி இருக்கு. 1, 35ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது யாக்கோபு எல்லா அந்நிய தெய்வங்களையும் கொண்டு வந்து புதைத்து. தனி மனிதன் ராஜ்யமாக வேண்டுமானா முதல்ல செய்ய வேண்டியது இந்த போலித்தனமான ஆத்மீகம் இருக்கு இல்லையா, அதை புதைத்து விடணும். பிரசங்கம் ஐயாவுக்கு அல்ல, பிரசங்கம் உயிரோடு இருக்கிற நம்மளுக்காகும்.
போலித்தனமான ஆத்மீகத்தை புதைத்தவுடன் ரொம்ப காலம் மாறுவேட போட்டியில விளையாட ரொம்ப கால அல்லேலூயாவுக்கு ஸ்தோத்திரத்துக்கு நடுவுல நம்ம ஒளிஞ்சுவிட முடியாது. யாக்கோபு சொல்றாரு, நீ ஒரு ராஜ்யமாய் மாறணும், அதற்காக ராங் ஸ்பிரிச்சுவாலிட்டிய பரி. ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், இன்னும் நான் எதை அடக்கம் பண்ணணும்? அப்போ அவன் தன் பிள்ளைகளை பார்த்து சொல்றான், உங்கள் காதணிகளை எல்லாம் கொண்டு வாருங்கள், அவைகளை புதைக்கணும். ஒரு 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 கமெண்ட்ரியில சொல்லிருக்கு, 1200 கிலோ தங்கம். இன்னைக்கு 1200 கிலோ தங்கம்னு சொன்னா பிரசங்க கேட்கிற ஆட்கள் என்ன சொல்லணும் தெரியுமா? வாவ், 1200 கிலோ தங்கத்தை ஒருத்தன் தைரியமா புதைச்சா என்ன? அதற்கு 2 காரணங்கள். ஒண்ணு, நான் ஒரு ராஜ்யமாய் மாறுவதற்கு என்னிடத்தில் எது விலை உள்ளதுன்னு தோணுதோ அதை அடக்கம் பண்ணி ஆக வேண்டும். 2, 1200 கிலோ தங்கத்தை விட விலையேறப்பெற்றது தெய்வத்துக்கு கீழ்ப்படிவது. ஒரு நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு தடவை கூட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்க வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளே, எப்போ நாம கர்த்தரை கீழ்ப்படிந்தோமோ, எப்போ தெய்வ சத்தத்தை கீழ்ப்படிந்தோமோ, எப்போ தெய்வத்துக்காக வாழ ஒப்பு கொடுத்தோமோ, எப்போ வாழ்ந்தாலும் அவரோடு தான் மரித்தாலும் அவரோடு தான் என்று சொன்னமோ, அப்பவே நம்ம தீர்மானம் 1200 கிலோவை வைத்துள்ள தங்கத்தை விட விலையேறப்பட்டது. ஒன்னு கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாருங்க. Your obedience is better than 1200 kilogram of gold. அதையும் புதைச்சேன். அப்புறம் அந்த 35 அதிகாரத்தில் சொல்லி இருக்கு, ராகேல் மரித்து போய். யாக்கோபு நீங்க தனியா கூப்பிட்டு கேளுங்க, இந்த உலகத்திலே நீ ரொம்ப எதை நேசிக்கிற? அவன் கண்ணை மூடி கையை காட்டிட்டு சொல்லுவான், தட்ஸ் ஹர். ஏன் அப்படின்னா, she is equal to 1000 ஐஸ்வர்யா ராய். பியூட்டி கான்டெஸ்ட் இல்லாதனால உண்டுன்னா எவர் பியூட்டி. ராகேல் ஒரு நாள் உன்னுடைய உள்ளம் சொல்லுது, இதையும் அடக்கம் பண்ணி ஆகணும். பார்த்தீங்களா, வீட்டில் உள்ளவங்க ஆத்மீகன்னு நினைச்சதா அடக்கம் பண்றான். உலக மனிதர்கள் ரொம்ப விலையேறப்பட்டதுன்னு நினைச்சதை அவ அடக்கம் பண்றான். வாழ்க்கையில ரொம்ப அழகானது அது, இருதயத்தை அசைத்தது அது, அது ராகேல். அதையும் அடக்கம் பண்றான். 4வது அந்த பகுதியில் ஒரு அடக்கம் சொல்லி இருக்கு பாருங்க. ஆதியாகமம் அதனுடைய 35ஆம் அதிகாரம் 8வது வசனம். ரெபெக்காளின் தாதியாகிய தெபோராள் மரித்து. நம்ம வீட்டில் ஒரு ஆள் இல்லாததுக்கு வேதனை எப்போ தெரியும் தெரியுமா? அந்த ஆள் இல்லை என்கிற உணர்வு. டீ வேணுமா, சாப்பாடு வேணுமா அப்படின்னு கேட்க ஒரு ஆள் வீட்டில் இல்லாதப்பதான் நம்முடைய உள்ளுக்குள்ள அந்த இமோஷனல் பெயின் உண்டாகும். அது யாராலையும் தடுக்க முடியாது. அப்பவாக்கும் தொண்டையிலிருந்து வார்த்தைகள் வெளிவர மறுக்கிறது, நெஞ்சடைச்சு கண்ணீர் வாரது அப்பவாகும். அவன் சொல்றான், அதையும் அடக்கம் பண்ணி ஆகணும். அது என்ன? சுயம். அந்த பகுதியில் 5வது நீங்க பாருங்க, லாஸ்ட் 35ஆம் அதிகாரத்தின் 28, 29 வசனங்கள். ஈசாக்கு விருத்தாப்பியனும் பூரணாயுசுள்ளவனுமாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மரித்து. யாக்கோபு ஒவ்வொன்னா அடக்கம் பண்ணிட்டே வாரான். அவன் சொல்றான், தேவனுக்கு பிரியமில்லைன்னு சொல்றத அடக்கம் பண்ணிட்டேன். அவன் சொல்றான்,
வாழ்க்கையில விலையேற பெற்றதுன்னு நினைச்சத அடக்கம் பண்ணிட்டேன். அவன் சொல்றான், என் சுயம்னு நினைச்சத அடக்கம் பண்ணிட்டேன். அவன் சொல்றான், இருதயத்தோடு ஒட்டி இருந்த அழகானதுன்னு நினைச்சத அடக்கம் பண்ணிட்டேன். அப்புறம் அவன் சொல்றான், இப்பொழுது என் முன்ன இருக்கிறது என் தகப்பன். நாத்திகத்துக்கு பெயர் போன நாடாக்கும் ரஷ்யா. அந்த ரஷ்யா நாட்டில் நாத்திகம் என்கிற விதைய விதைச்ச மனுஷன் மரித்து போனார். அவருடைய அடக்கம் கம்பீரமாய் நடந்து கொண்டிருந்தது. எல்லா ப்ரோக்ராமும் நடந்து முடிஞ்சு அந்த பாடியை ஒரு உள்ள தள்ளி விட்டு போடணும். சுவிட்சை போட்டால் ஒரு இப்படி சாம்பல் ஆகும். எல்லாரையும் மாறி நிற்க சொன்னாங்க. இராணுவத்துக்கு கையில் பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. அவருடைய மனைவி ஓடி வந்து, அதுவரை நடந்ததெல்லாம் நாத்திகத்தின் அடிப்படையில். அவருடைய மனைவி ஓடி வந்து அந்த கஃபினுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஷர்ட்டில் 2 பட்டனை கலத்திச்சு. ஷர்ட்டில் 2 பட்டனை கலத்திட்டு அந்த பெண்மணி அந்த நெஞ்சில் கை வச்சு, ஆண்டவரே இவரை மன்னித்து நம்முடைய ராஜ்யத்தில் இடம். அடுத்த நாள் செய்தித்தாளில் நாத்திகவாதியின் அடக்கம்னு வரல, என்ன வந்து தெரியுமா, நாத்திகத்தை உடைத்த விக்டோரியா. அவளை பார்த்து கேட்குறாங்க, சட்டப்படி நீ செஞ்சது தப்பு. ஏன்னா எல்லா ஒர்க்கும் முடிஞ்ச பிறகு ஆர்மிக்கு கையில் உடம்பை கொடுத்த பிறகு அதில் போய் தலையிட்டது தப்பு. அந்த பெண்மணி ஒரு வார்த்தை சொல்லிச்சு. அந்த வார்த்தை, அரசியலில் விளையாடலாம், பணத்தில் விளையாடலாம், நித்தியத்துக்கு அடுத்த காரியத்தில் நான் விளையாட விரும்பல. அருமை தேவ பிள்ளைகளே, நான் தொடக்கத்தில் சொன்னேன் இல்லையா, செய்தி நமக்கு. அந்த 35ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து யாக்கோவை கூப்பிடுறாரு. யாக்கோவை கூப்பிட்டு சொல்கிறாரு, இனி நீ யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல், இஸ்ரவேல். இந்த பகற்காலத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களே, தேவ பிள்ளைகளே, களம் விசாலமா இருக்கு, வயல்வெளி விசாலமா இருக்கு. இங்க இருக்கிற நீங்களும் நானும் இப்போ தனி மனிதர்களா இருந்தாலும் இந்த சாட்சிகளையும் இங்க நடந்த அத்தனை காரியங்களையும் கண்டு கொண்டிருக்கிற நாம் ஒரு ராஜ்யமாய் மாற முடியும். ஆனா ஒரே ஒரு காரியம் நம்ம காட்ட வேண்டிய ஒரு நல்மனம். என்ன நல்மனம் தெரியுமா? என்னை அடக்கம் பண்ண விரும்புகிறேன், என்னில் உள்ளவைகளை அடக்கம் பண்ண விரும்புகிறேன். பேசினது கர்த்தர். எத்தனை பேர் உத்தமத்தோட நெஞ்சில கை வச்சு ஒரு வார்த்தை பரலோகத்தின் தெய்வத்தோடு ஜெபத்தில் சொல்ல முடியும்? ஒரு வார்த்தை நெஞ்சில கை வச்சு, ஆண்டவரே என்னிடத்துல இன்னும் என்ன மீதியா இருக்கு அதையும் விட்டு தருகிறேன் அப்பா. வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. தேவ பிரசன்னம் இந்த இடத்தை மூடி இருக்கிறது. கோடிக்கணக்கில் தேவ தூதர்கள் இந்த இடத்துல சூழ்ந்து நிற்கிறார்கள். இதுவரை எங்கும் கண்டிராத தேவனுடைய பிரசன்னம் மெய்ப்பனின் குரல் கூடாரத்தில் நிரம்பி இருக்கிறது. இப்போ கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. யாரு தெரியுமா? நம்மை கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. அடுத்தொரு சந்ததி இங்கிருந்து எழும்படும், அடுத்தொரு ஜெனரேஷன் இங்கிருந்து எழும்படும். அதற்கு இதை கண்டு கொண்டிருக்கிற நாம் தான் தேவை, இதை கண்டு கொண்டிருக்கிற நீங்கள் தான் தேவை. இந்த உலகத்தில் எதெல்லாம் செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரோ அத்தனை செய்து முடிக்கணும். கண்ணை மூடலாமா? ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்துங்க. அத்தனை பேர் ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்துங்க. அத்தனை பேர் வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். சொல்லுங்க, அழைப்பின் சத்தம். சத்தம் உயர்த்தி, நாட்களோ நெருங்குதே. சொல்லுங்க, நாட்களோ நெருங்குதே, வாஞ்சையோ பெருகுதே. சில
உத்தமமா சொல்லுங்க. என்ன பயங்கர பிரசன்னம் இல்லையா? சிலுவையில் ஆரையுண்டே சொல்லுங்க. நீ நான் அல்ல இயேசுவே, அவரின் மகிமையே எனது லட்சியமே சொல்லுங்க. அவரின் மகிமையே எனது லட்சியமே, ஓட்டத்தை ஜெயமோட அத்தனை பேர் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமோட நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே. அன்பானவர்களே, அநேகரை நீதிக்குட்படுத்தின ஞானவான், நீதிமான், பரிசுத்தவான், பாக்கியவான், தயாள குணமுள்ளவர், அநேகருக்கு நன்மையின் வாய்க்காலாய் விளங்கி நேற்றைய தினத்திலே தன்னுடைய 79வது வயதிலே கர்த்தருடைய மகிமையிலே பிரவேசித்த பரமதாஸ் ஐயா அவர்கள் குமரி மாவட்டத்தில் புது கிராமம் மாசுல்லாமணி அன்னம்மாள் தம்பதியாரின் மகனாவார். இவருக்கு பேரின்பமணி, ஏசுவடியாள், ராஜ், சகாயதாஸ், மாணிக்கம் என்ற உடன்பிறப்புகள் உண்டு. இவர்கள் அரசன்புலியைச் சார்ந்த ஐசக் பாக்கியமுத்து தம்பதியரின் மகள் தாயம்மாள் அம்மையாரை மணந்தார்கள். இந்த தாயம்மாள் அம்மையாருக்கு பாக்கியம், பூரணம், அரசம்மாள், பொன்னையா என்ற 4 உடன்பிறப்புகள். ஆண்டவர் அவர்களை மார்ட்டின் சுந்தர் சிங், புனிதா ஆரோக்கிய பிரியா என்ற 2 பிள்ளைகளால் ஆசீர்வதித்தார். இந்த மார்ட்டின் சுந்தர் சிங் அவர்கள் கீரங்குளத்தைச் சார்ந்த ஐசக் மேரி தம்பதியாரின் மகள் ஜெயந்தி அம்மையாரை மணந்து கர்த்தர் அவர்களுக்கு 2 குழந்தைகளை கொடுத்தார். தலிஷா, பிரிய மேக்லின், ஷத், இமானல் என்ற 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். இவருடைய மகள் புனிதா ஆரோக்கிய பிரியா அவர்கள் கீரங்குளத்தை சார்ந்த பாக்கியரூபன் என்பவருக்கு விவாகமாகி ஜாஃபிக் டேனியல், ஜெஃப்ரி என்ற 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். இப்படி கர்த்தர் இவர்களுக்கு 2 பிள்ளைகள், 2 மருமக்கள், 4 பேர பிள்ளைகளால் இவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த உலகத்திலே காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸிலே அலுவலராக பணியாற்றி அரசாங்கத்திலே இவருடைய சேவை தூய்மை நிறைந்ததாய், சாட்சி நிறைந்ததாய் விளங்கினது. ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டது முதல் ஒரு உண்மையான சுவிசேஷகனாக விளங்கினார். ஆண்டவருடைய சபையை மேய்க்கிற ஒரு மேய்ப்பன் என்கிற அந்தஸ்தை பெற்றாலும் அவர் ஒரு பாஸ்டர் என்ற டைட்டிலை அவர் விரும்பினதில்லை. பிரதர் என்று அழைக்கப்படுவதையே விரும்பினார். சகோதரருக்குள் சகோதரனாகவே வாழ்ந்து ஒரு அப்போஸ்தல பணியை செய்தார்கள். இவர்களுடைய சுவிசேஷத்தினால் பயன் பெற்றவர்கள் ஏராளம் ஏராளம். வேத அறிவு நிறைந்தவர்கள், ஆத்ம பாரம் கொண்டவர்கள். எவ்வளவுதான் அறிவு இருந்தாலும் சிறு குழந்தையைப் போல திருவசனத்தின் மேல் களங்கமில்லாத உள்ளத்தோடு வாஞ்சையாயிருந்தவர்கள். இவர்களை குறித்து பல மணி நேரம் சொல்லலாம். நான் ஒரே நிமிடத்தில் நிறைவு செய்ய போகிறேன். நல்ல குடும்பத்தில் பிறந்தார், நல்ல குடும்பத்தில் சம்பந்தம் கொண்டார், நல்ல பிள்ளைகளை பெற்று வளர்த்தார். துணைவியார் இவர்களெல்லாம் கல்விமான்கள். எனக்கு இவர்களை
ஒரு நல்லடக்க ஆராதனையில வைத்து தான் பழக்கம். கேள்விப்பட்டிருக்கிறேன் நல்ல ஒரு சுவிசேஷகன் என்று. எங்களுடைய திருச்சபையிலே ஒரு நல்லடக்க ஆராதனைக்கு வந்து வசனத்தை கேட்டார்கள். நான் பிரசங்கம் பண்ணின வசனத்தை சுமார் 25 வருடத்திற்கு பின்பு அப்படியே என்னிடத்தில் திரும்ப ஒப்புவித்தார்கள். அப்படியானால் அவர்கள் வசனத்தை அறிகிற ஆர்வம் அவர்களுக்கு இருந்தது. அந்த அளவுக்கு இந்த ஒரு சின்னவனுடைய வசனத்தை கேட்டு கற்று மனதில் வைத்து அவர்கள் எனக்கு சொன்னபோது எனக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டானது. இந்த அளவுக்கு வசனத்தை காத்து கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்களே என்று. பிள்ளைகளை நன்றாய் வளர்த்தார்கள். 2 மருமக்கள் என்று சொன்னேன். மருமக்களாக அல்ல, மக்களாக அந்த பிள்ளைகள் இந்த குடும்பத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு 4 பிள்ளைகள் என்று சொல்வது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்னும் ஏராளம் சொல்லலாம். நன்றியோடு ஒன்றை நினைவு கூறுகிறேன். இந்த அம்மாவும் இந்த ஐயாவும் சுவிசேஷத்திற்காக அலைந்தார்கள் என்று நாம் கேள்விப்பட்டோம். பாஸ்டர் ஜெயந்தராஜ் அவர்கள் சொன்ன சாட்சி, இன்னும் பரிசுத்தவான்கள் சொன்ன சாட்சி எல்லாம் என்னை அதிகமாய் பலப்படுத்துகிறது, நல்ல தீர்மானங்கள் எடுக்க தூண்டுகிறது. தகப்பனுடைய மரண நேரத்தில் பாஸ்டர் மார்டின் சுந்தர் சிங் அவர்களும் அவருடைய பிள்ளைகள் 4 பிள்ளைகளுமே அவர்களுக்கு செய்த பணிவிடை போற்றத்தக்கது. பாஸ்டர் மார்டின் சுந்தர் சிங் அவர்களை என்னிடத்தில் குற்றப்படுத்தினார்கள். என்னை பறிக்கப்படுகிறது என்று. இதை ஆய்வு செய்ய நான் ஒரு முறை வந்தேன். வந்தபோது ஐயா எங்கே இருக்கிறார் தெரியுமா? இப்படி ஒரு கால்வாய் போகிறது. அந்த கால்வாய் ஓரத்தில் ஒரு கலுங்கிலே உட்கார்ந்துருக்கிறார். 2 வருஷம் இருக்குமா, 3 வருஷம், 4 வருஷம். ஒரு கலுங்குக்கு மேலே உட்கார்ந்துருக்க ரொம்ப தண்ணீர் போகிறது. இதுக்கு ஃப்ரீடம் கொடுக்க முடியுமா? அதுதான் அவருடைய குற்றச்சாட்டை தவிர வேறு ஒன்றும் அல்ல. நல்ல கரிசனை உள்ள பிள்ளைகள் தகப்பனாருடைய சுகத்தையும் சுகாதாரத்தையும் மற்றும் எல்லா நிலையையும் கவனித்து கண்காணித்து முதிர் வயதாகிவிட்டது என்ற எண்ணமே இல்லாமல் நடுராத்திரி கலுங்களே உட்கார்ந்திருந்து தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்க்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். அப்படி உற்சாகமான ஒரு மனமுடையவர், பிள்ளையை போல உழைத்தவர், எங்கள் எல்லாருக்கும் மாதிரியானவர். இந்த வீடு இங்கே உள்ள ஊழியர்களுக்கெல்லாம் ஒரு தகப்பன் வீடு போல, தகப்பன் வீட்டுக்கு வந்தது போலத்தான் எல்லா ஊழியர்களும் இங்கே வந்து செல்வோம். அவருடைய அன்பு, அவருடைய உபசரிப்பு, அவருடைய கருணை எல்லாம் விசேஷமானது. ஆனால் இன்றைக்கு அவர்கள் மகிமையிலே போய்விட்டார்கள். சரீரம்தான் இங்கே இருக்கிறது. அவர்கள் பறந்து போய்விட்டார்கள். பரலோகத்திலே திறக்கப்பட்ட வாசல், அங்கே பரலோக சிங்காசனம், அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்கள், இடிமுழக்கங்கள், அது பார்வைக்கு மரகதம் போல் காட்சி வானவில் சூழ்ந்திருக்கிறது. 4 ஜீவன்கள், 7 அக்கினி தீபங்கள், 24 மூப்பர்கள் சூழ, கோடி கோலங்களாகிய தூதர்கள் மத்தியிலே இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவர்கள் சென்றிருக்கிறார்கள், ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை நினைத்து ஆனந்தமடைவோம், ஆறுதல் அடைவோம். ஆண்டுடைய கிருபை நம்மோடு இருப்பதாக. தொடர்ந்து மேய்ப்பனின் குரல் ஊழியங்களின் மேனேஜிங் ட்ரஸ்டி டாக்டர் நியூட்டன் அவர்கள் வார்த்தைகளை நமக்கு கொண்டு வருவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற அந்த வசனத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி அது சாட்சியாக நின்ற அங்கிள் அவர்களை குறித்து நான் பேசுவதற்கு தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஏறத்தாழ 40 ஆண்டுகளுக்கு முன்பாக சி சாமுவேல் ஐயா அவர்களும் டாலி சாமுவேல் அம்மா அவர்களும் அவர்களுடைய சகோதரர் சாந்தசீலன் அவர்களும் தங்களுடைய சுவிசேஷ பணிகளை அவர்கள் அதிகமாக செய்து இந்த மேய்ப்பனின் குரல் ஊழியத்தை ஆரம்பித்த ஸ்தலம் இந்த நாகர்கோவில் பகுதி. இதில் அவர்கள் ஊழியம் செய்ய வரும்பொழுது அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவர்கள் மேல் அன்பு பாராட்டிய இந்த ஊழியத்தில் அநேக உதவிகளை செய்த குடும்பம் அங்கிள் பரமதாஸ் அவர்களுடைய குடும்பம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்றும் அவர்கள் இந்த ஊழியத்தை
அதிகமாக நேசித்தார்கள். கடைசி நாட்கள் வரை அவர்கள் நேசித்தார்கள். ஐயாவும் அம்மாவும் ஆண்டவருக்குள் பிரவேசித்தாலும் அதற்கு பின்னால் நாங்கள் ஊழியக்காரர்களாய் வந்த எங்களுடைய குடும்பம் இந்த பகுதியில் நீங்கள் வந்தால் கட்டாயம் வந்து இந்த பகுதியிலே நீங்கள் ஏதாவது ஊழியத்தை செய்துவிட்டு போக வேண்டும் என்று எப்படியாவது ஒரு கூட்டத்தை ஆரம்பித்து விட்டுவார்கள். நாங்கள் கடைசியாக வந்தது கடந்த 2021 ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த இடத்துல பாஸ்டர்களுக்குன்னு ஒரு கூடுகை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து எல்லாரையும் உற்சாகப்படுத்தி விட்டு கடந்து சென்றோம். இந்த மெய்ப்பெண் குரல் ஊழியத்தில் இந்த நாள் வரை அந்த பத்திரிகையில் நாகர்கோவிலினுடைய பிரதிநிதி அப்படின்னா ஐயா அவர்களுடைய பேரை தான் போட்டிருக்கிறோம். இன்றைக்கும் அவர்கள் கடைசி நாட்கள் வரை அவர்கள் வந்து இந்த ஊழியத்திற்கென்று ஜெபித்தார்கள். இந்த மெய்ப்பெண் குரல் ஊழியம் ஒரு ஊடகத்துறையிலே, அதாவது ரேடியோ மினிஸ்ட்ரி, டிவி மினிஸ்ட்ரியில இருந்து மிஷினரி பணிகளை தாங்குகிற ஊழியமாக இருந்தாலும் சரி, ஆனால் ஆலயம் என்று ஒன்று எங்களுக்கு கிடையாது. அந்த ஆலயத்தை ஒரே ஒரு ஆலயம் எங்களுக்கு மெய்ப்பெண் குரல் உள்ள ஆலயம் இருக்குன்னா அது இங்கே இருக்கிற ஐயா அவர்கள் சொன்னாங்க, நான் இந்த ஊழியத்தின் பேரில் தான் நான் இந்த சபைக்கு பேர் வைப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒவ்வொரு தடவையும் அந்த மெய்ப்பெண் குரல் சபை என்று சொல்லி ஒரு காலண்டர் அடித்து எங்களுக்கு கட்டாயம் அனுப்பிடுவாங்க. எங்கள் ஆஃபீஸில் அந்த காலண்டர் தொங்கும். அப்படி அந்த மெய்ப்பெண் குரல் ஊழியத்தின் மேலே ரொம்பவும் அன்பு பாராட்டுவாங்க. அவர்களை குறித்து எங்களுடைய அம்மாவோடு வந்திருக்காங்க. ஏதோ ஒரு மீட்டிங்னாலும் சரி குடும்பமாக வேலூரில் வந்து தங்கி எல்லா காரியங்களையும் செய்வாங்க. அதில் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து மனதில் ஒரு சரியான காரியம் என்று ஐயா அம்மா கோவப்படுவாங்க அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாக இந்த காரியத்தை தான் செய்கிறது, இந்த காரியம்தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி உறுதியாக அவர்கள் சொல்லுவது. அதற்கு பிறகு நாங்கள் அடுத்த தலைமுறையாக அந்த பொறுப்புகளை ஏற்ற பிறகு எங்களுக்கு அடிக்கடி தொலைபேசி மூலமாக நேரடியாக வரும்பொழுது அநேக ஆலோசனைகளை சொல்லி எங்களை உற்சாகப்படுத்துவாங்க. அவர்களுடைய இந்த குடும்பத்தினுடைய தொடர்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கும் எங்களுடைய ஊழியத்தில் மேனேஜிங் ட்ரஸ்டியாக அவங்களுடைய மகன் மார்ட்டின் அவர்கள் இருக்கிறாங்க. இப்படியாக அவர்கள் வந்து மற்றவர்கள் மீது கருசனை கொண்டவர்கள். அவங்க சொன்ன மாதிரி வந்து அந்த ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு அருமையான அந்த கற்பனை, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறு, அதே போல் உன்னிடத்தில் அன்பது கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறு என்ற அந்த கற்பனையின்படி தன் குடும்பத்திலே அதை அபியாசப்படுத்தியவர் அங்கிள் பரமதாஸ் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த நேரத்தில் நாங்கள் அவர்களை எங்களுக்கு இந்த ஊழியத்தில் எங்களுக்கு தூணாக இருந்த ஒருவர் ஆண்டவர் கர்த்தருக்குள் மகிமைக்குள்ளே பிரவேசிச்சிட்டாங்கன்றது எங்களுக்கு உலக பிரகாரமான ஒரு வேதனையாக இருந்தாலும் கூட அவர்கள் எங்களுடைய ஸ்தாபர்களோடு இருந்து அவர்கள் அங்கு ஆண்டவரை துதித்து பாடி கொண்டிருப்பார்கள். சி சாமுவேல் ஐயா கூடயும் டாலி சாமுவேல் அம்மா கூட சாந்தசீலன் அவர்கள் 3 பேரும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க. அவங்களோடு இன்னைக்கு இணைந்து அவர்கள் ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால் வந்து அவர் வந்து இன்றைக்கும் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்று குறித்து நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். தொடர்ந்து உலக பிரகாரமான பிரிவால் வாடுகிற அருமையான குடும்பத்து ஆண்டிக்காகவும் மார்ட்டினுக்காகவும் புனிதா சிஸ்டருக்காகவும் நாங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணோம். அதே நேரத்தில் அவங்க செஞ்ச ஒரு பெரிய காரியம், அவர்களுடைய பிள்ளைகளை ஊழியத்திற்கென்று அவர்கள் வளர்த்து விட்டார்கள். அதுதான் வந்து ஒரு முக்கியமான காரியம். நிறைய பேர் வந்து ஊழிய வாஞ்சி இருக்கும், நிறைய ஊழியங்களை செய்வாங்க, ஆனால் அவங்க பிள்ளைங்க வந்து வெவ்வேறு காரியங்கள் இருப்பாங்க. ஆனால் இவங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கென்று நாங்கள் ஒரு நாள் பஹ்ரைனுக்கு போயிருக்கையில் சிஸ்டர் எங்களுக்குன்னு ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரை ஆரம்பித்து எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. அவங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, நாங்கள் வந்திருந்தோம். இப்படியாக எங்கிருந்தாலும் பிள்ளைகள் வந்து தேவனுக்கென்று எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்ற வாஞ்சையை உருவாக்கி அதை செயல்படுத்தி காட்டியது அங்கிள் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த நேரத்தில் இப்படியாக எனக்கு அவர்களை குறித்து ஒரு சில வார்த்தைகள் பேசும்படி கொடுத்த வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி சொல்கிறேன்.
வரவே